காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே நேராக மாடி தோட்டத்துக்கு வந்துட்டேன். ரொம்ப நாளாக பெண்டிங் ஒர்க் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய மண் சட்டி ஒன்று இருந்தது. அதை மேலே எடுத்துகிட்டு வந்து வெந்தயத்தை அப்படியே மண்ணில் போட்டுவிட்டு வெந்தயக்கீரையாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் போட்டு வச்சேன். இந்த மண் சட்டியில் ஓட்டையெல்லாம் அடியில் போட முடியாது, ஏன்னா ஓட்டை போட்டால் எப்படியும் கிராக் ஆயிரும். சரி போட்டு பார்க்கலாம், ஹோல்ஸ் எதுவும் கிடையாது அடியில், சரி வச்சு தான் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக அதை போட்டு வச்சேன். எங்கள் மாடி தோட்டத்தில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, புறா அப்புறம் அணில் இவங்களாம் அடிக்கடி வந்து மாடி தோட்டத்தை விசிட் பண்ணிட்டு போவாங்க. விசிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மண்ணில் நம்ம ஏதாவது விதையெல்லாம் போட்டு வச்சுருந்தா அதை பறித்து சாப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்காக அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக கேப் இருக்கிற மாதிரி இந்த வெங்காய சாக்கு இருந்தது, அதை அப்படியே போட்டு மூடி விட்டுட்டேன். கொஞ்சம் வெளிச்சமும் ஏரும் போகும், அதுக்காக தான். ஒன்ஸ் முளைப்பு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம், அதுக்கப்புறம்லாம் பறைக்காது. அப்படியே கொஞ்சம் இந்த பழைய குச்சி அப்புறம் இலை இதெல்லாம் கடந்துச்சு, எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து போட்டேன். அப்புறம் சாக்கு வேற கிழிஞ்சு போச்சு, அதை ஒரு பழைய துணியில் கட்டி அப்படியே கொண்டு போய் தூக்கி போட்டாச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி லஞ்ச் செய்ய வந்தாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் சட்னி ரெடி பண்ணலான்ட்டு தான் அதுக்கான உண்டான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த பீட்ரூட் சட்னி வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்காக ரொம்ப இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ண அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இந்த காயை கட் பண்ணி வச்சுட்டு நம்ம கடாயில் எண்ணெய் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் 2 வரமிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் லைட்டாக வதக்கிட்டு கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு மிக்சர் ஜாரில் அப்படியே எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சோண்டு இன்னும் எண்ணெய் சேர்த்திட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஒரு பீட்ரூட் அதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா காய் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா வெந்துடும். பீட்ரூட்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, 3/4 கப் தேங்காய் சேர்த்தி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டிங்கன்னா பீட்ரூட் சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். பீட்ரூட் வந்து நம்ம சீவி போட வேண்டாம், இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் ரெகுலராக எடுத்துக்கிற ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ரைஸில் இந்த தங்க சம்பா அரிசி அதுதான் வந்து ரைஸாக வச்சு சாப்பிடுவோம். அப்புறம் கொஞ்சமாக இந்த சாமரிசி சாப்பாடு வச்சுருந்தேன் தயிர் ஊற்றி சாப்பிட்றதுக்கு. அப்புறம் பீன்ஸ் பொரியல், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட் சட்னி, அப்புறம் வெயிலுக்கு வந்து இந்த வெள்ளரிக்காய், அப்புறம் தயிர்.